ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் மீனாட்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சியை பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீபா அப்புறம் மைத்திலி மீனாட்சியோட பிளான் தான். ஆனந்தோட மனசை மாற்றுறதுக்காக மீனாட்சியை பொண்ணு பார்க்க வந்த அந்த ஒரு மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மீனாட்சி நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஆனந்த் உங்களுக்கு தான் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் மட்டும் மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக இவங்க எனக்கு கிடச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாப்பிள்ளை பேசுகிறாரு. தீபா கேட்குறாங்க, சார் உங்களுக்கு அக்காவை பிடிச்சிருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? இப்போவே இவங்க கழுத்தில் என்னை தாலி கட்ட சொன்னாலும் நான் கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுவேன். இவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, எனக்கு இவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த இடத்துக்கு அபிராமி வராங்க. என்ன தீப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாட்சி அக்காவை மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்க வந்தவர் இவர் தான் அத்தை. இவருக்கு மீனாட்சி அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்குதான், அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா. அதனால் உங்ககிட்ட பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் அத்தை சீக்கிரமே அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா அபிராமியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தீபாவை கூப்பிட்டு என்ன தீபா இதெல்லாம் என்ன கருமம் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இதெல்லாமே வந்துட்டு ஆனந்த் மாமாவுடைய மனசை மாற்றுறதுக்கான ஒரு வேலை தான், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போனா உங்கள் வீட்டில் இருந்து ஆள்லாம் வர சொல்லுங்கள், நாங்கள் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஆனதுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவளுக்கு இப்போ கல்யாணம் ரொம்ப அவசரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரியா கேட்குறாங்க, ஏன் ஆனந்த் மீனாட்சி இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா, ஏன் மீனாட்சி கல்யாணம் பண்ணால் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரியா அதுக்கு இல்லை, அது வந்துட்டு அப்படின்றாங்க. போதும் ஆனந்த் நிறுத்துங்க, மீனாட்சி யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தும் குழப்பத்திலே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா கார்த்தியோட நினைப்பிலே இருந்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை பற்றி நிறையவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி கார்த்தியை வந்துட்டு யார் என்ன கார்த்தியோட பேக்ரவுண்ட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு கார்த்தியோட மேனேஜர் மூலமாக கார்த்தியை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கார்த்தி யார் கார்த்தியோட பேக்ரவுண்ட் என்னென்னு தெரிஞ்சதுன்னா பயங்கர அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஸோ செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.